பார்வதி. சொல்லுங்கக்கா. ஒன்றும் இல்லை பார்வதி, பூவை தேவைப்படுது. ஏதாவது தோட்டத்தில் பூ இருக்கா? அட இல்லைங்கக்கா, எந்த பூவும் தோட்டத்தில் இல்லை. எல்லாம் மழை வராதெல்லாம் காஞ்சி போச்சுங்கக்கா. தண்ணி விடலான்னு பார்த்தா மாட்டுக்கே சரியாக போயிடுது. இதில் எங்கக்கா செடிங்களுக்கு விடுறது? எதுவுமே இல்லைக்கா. அக்கா, மீனாவும் தீபாவும் 2 பேரும் டவுனுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கக்கா. சரி பார்வதி, நான் சொல்கிறேன். ஹலோ, சொல்லுங்கக்கா. மீனம்மா, ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமெல்லாம்மா, அதனால கொஞ்சம் பூ தேவைப்படுது. கொஞ்சம் தலைக்கு வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வரியாம்மா? அதுக்கு தாக்கா நானும் தீபாவும் வந்திருக்கிறோம். எவ்வளோ வாங்கிட்டு வரட்டும்? இல்லை வேலையை கேட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஒன்றும் இல்லைம்மா, தலைக்கு வைக்கிற பூ ஒரு 20 ரூபாய்க்கு, சாமிக்கு வைக்கிற பூ ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டா போதும். சரிங்கக்கா, நான் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். யாரு மீனா ஃபோனில்? அட, நம்ம கவிதாக்கா தான். 20 ரூபாய்க்கு தலைக்கு வைக்கிறதுக்கு பூவுமா, சாமிக்கு வைக்கிறதுக்கு 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வரணுமா? எங்கள் தீபா இவ்வளோ கொடுக்குறாங்க பூவு? 50 ரூபாய்க்கு மொத்தம் 70 ரூபாய்க்கு பூ வாங்கினோன்னா நாம் என்னத்த பூ வைக்கிறது? தோட்டத்துலேயே பறிச்சா கூட இவ்வளோ வேலைக்கு பூ வாங்க முடியாதாக்கும். ஏங்கண்ணே, 20 ரூபாய்க்கு தலைக்கு வைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கும் பூ கொடுங்கண்ணே. 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கா? எந்த காலத்துலமா இருக்கிற நீனு? என்னது இது? எந்த காலத்துல? இந்த காலத்துல தானே இருக்கிறோம். சீக்கிரம் கொடுங்க, நாங்க இன்னும் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஓ, நான் என்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு சொன்னா. 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்குலாம் பூ இல்லம்மா. ஒரு முழம் பூ 400 ரூபாய் தலைக்கு கேட்டுக்கு. சரியா? சாமி முழம் பூ ஒரு முழம் வந்து 600 ரூபாய். வேணுமா வேணாமா? வேணுமா தான் வாங்கிட்டு போங்க, இல்லைன்னு கிளம்பிட்டே இருங்க. சாக்கக்கூரை சரியா? பூ ரேட்லாம் இப்படிதான். சரியா? இதுல ஒரு பூவை கூட நீங்க கேட்கற ரேட்டு கொடுக்க முடியாது. வாயை மூடுமா, வாய்க்குள்ள ஏதாவது ஈக்கி தூந்துட்டு போகுது. ஏன் தீபா, என்னமோ 400 600ன்றாங்களே, நம்மளால பூவே வைக்க முடியாதா? ஏதாவது ஒரு விசேஷம் காரியத்துக்கு போகும்போது பூ இல்லாத போதும் நம்மள மதிக்கவே மாட்டாங்களே. ஆமா மீனா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும். என்ன செய்யலாம்? நாமளே பூத்தோட்டம் வளர்த்தா என்ன? நாமளே மெத்த மேலேயோ இல்லை கீழே ஏதாவது ஒரு செடிங்களை வச்சு வளர்த்தா அப்ப தினமும் நம்ம பூ வச்சுக்கலாம் இல்ல? வேணாம் மீனா, அதெல்லாம் டெய்லி பூ செடியை பார்த்துக்கணும், டெய்லி தண்ணி ஊற்றணும், அப்புறம் 15 நாளைக்கு ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிக்கணும், உரம் போடணும். அப்புறம் எங்கேயாவது போனா செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இருக்காது. ஆமா, இதுவும் நல்ல யோசனை தான். சரி, போய் பார்ப்போம். சொல்லிடுவோம் கவிதாக்கா கிட்ட போய். கவிதாக்கா, இதோ வரேன். வாங்கம்மா, உக்காருங்க. டீ வைக்கட்டுமா? சரி, பூ வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? அந்த பூ வேலையெல்லாம் கேட்டீங்களாக்கா, நீங்களாம் மயக்கமே போட்டு விழுந்துருவீங்கக்கா. என்னம்மா சொல்ற? தலைக்கு வைக்கிற பூ ஒரு முழம் 400, சாமிக்கு வைக்கிற பூ ஒரு முழம் 600. என்ன 400 600? ஆமாங்கக்கா, எங்களுக்கும் அது ரேட் கேட்டோன்னே எங்களுக்கே அப்படி ஷாக் ஆயிட்டோம் நாங்க. ஏடி மீனா, அப்பன்னா நம்மளால பூவே வைக்க முடியாதா? பூ வைக்கின்ற ஆசையை நம்ம மறந்துடணுமா? பின்ன என்னடா பின்ன, ஒரு மூலம் 400 ரூபாய் வித்தா நம்ம எப்படா பூ வாங்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சாமி கும்பிட்றதா நம்ம என்னடா செய்யறது? அரிசி என்னடா சொல்ற? ஆமாங்கா, இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஆர்ட்டிஃபிஷியல் பூல வந்து ஊசி மல்லி, காக்கனா, குண்டு மல்லி, ஜாதி மல்லி, அப்புறம் சாமந்தி, லோட்டஸ், இந்த மாதிரி நிறைய பூ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பூல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து நேச்சுரலாவே இருக்கும் அந்த பூ. அரிசி, அதெல்லாம் பிளாஸ்டிக் பூ தானே? இல்லைங்கா, அது பிளாஸ்டிக் பூ இல்ல. நேச்சுரலா வந்து நம்ம பூ வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பூ இருக்கும். இந்த பூ எப்படி அமத்தனா சாஃப்ட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த நேச்சுரல் பூ. அதே மாதிரி அந்த ஆர்ட்டிஃபிஷியல் பூமே அப்படிதான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு வித்தியாசம் என்னன்னா ஸ்மெல் மட்டும் தான் வராது. மத்தபடி வந்து நீங்க வருஷம் 360 நாள் வச்சாலுமே அந்த பூ ஒண்ணும் ஆகாது. ஏன்டா அரிசி, வருஷம் 360 நாள் வச்சா அந்த பூ அழுக்காகாது? அப்ப அழுக்கானா என்ன செய்யறது? கவி, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உன்னால மட்டும் தான் கேட்க முடியும். இது ஒண்ணுமே தெரியாது கவி. சரியா? நமக்கு கொஞ்சம் வந்து இதுல வந்து அழுக்கா வர மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஏதாவது இருந்தா நம்ம லைட்டா வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே ஆகாது. அப்படி நம்ம வாங்கின பூ எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். சரி அரிசி, இந்த பூவுடைய விலை என்ன ஒரு முழம்? சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு 400 ரூபாய் விட்டுருங்க. ஓகேவா? ஒரு முழம் 300 ரூபாய் வச்சுக்கோங்க. எத்தனை முழம் வாங்குவீங்க? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனா எத்தனை முழம் பூ வாங்குவீங்க? என்ன, எனக்கு ஒரு முழம் வாங்குவோம், உங்க தங்கச்சிக்கு ஒரு 2 முழம் வாங்குவோம். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 3 முழம் வாங்குவோம்.
இதுக்கு தான் நீ காலேஜ் எல்லாம் போய் படிக்க வச்சேனா உன்னை நானு. கவி சொல்லு. ஒரு முழம் சரி நானே சொல்லிடுறேன். ஒரு முழம் 300, 2 முழம் 600, இன்னொரு முழம் வாங்கினா 300. சரியா? இப்ப சரி உங்க பேச்சுக்கு வர 2 முழம் வாங்கினா ஒரு நாளைக்கு மட்டும் தானே. ஒரு நாளைக்கு வந்து 300 300னா 600 ரூபாய் போச்சா? போச்சா இல்லையா ஒரு நாளைக்கு? ஆனா இதனுடைய விலை வந்து 1100 ரூபாய் மட்டும். இப்ப ஆடி ஆஃபர்ல வெறும் 900 ரூபாய் மட்டும் போட்டுருக்காங்க. நீங்க எந்த பூனாலும் வாங்கிக்கலாம். இதே பாத்துக்கோங்க, 2 முழம் 1 முழம் வாங்கி இந்த ரேட் வாங்குறதை விட வருஷம் 360 நாளைக்கும் ஒரே வாட்டி நம்ம செலவு பண்ணி வாங்கிட்டா வருஷமெல்லாம் நம்ம பூ வச்சுக்கலாம்ல. வச்சுக்கலாமா இல்லையா? அதை சொல்லுங்க. எதுக்கு பேன் பாக்குறீங்க என்னவே? டேய் அரிசு எங்கடா விக்கிறாங்க? எனக்கும் வாங்கி கொடுக்குறியா? எனக்கு ஒரு 2 முழம் வாங்கி கொடுத்துடுறா. ஹரிஸ் எனக்கும் வாங்கி கொடுத்துரு. அது ஒண்ணு இல்லைக்கா, இந்த வீடியோ லிங்க்ல வந்து பேங்கல் கலெக்ஷன்ட்டு இருக்கு பாருங்க. அவங்க கௌதமி நேச்சுரல் வந்து ஆல்ரெடி வந்து சோப்பு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் பூ, பேங்கல், கிளிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ்லயே வந்து சென்டர் கிளிப் எல்லாமே வந்து சேல் பண்றாங்க. சரிங்களா? அவங்களோட நம்பர் கொடுக்குறேன்க்கா, நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். இல்ல அவங்களோட வெப்சைட் வந்து இப்போ ஓபன் பண்ணிக்கிறாங்க. நீங்க வெப்சைட்லயுமே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதுன்றது மட்டுமே கவலையே கிடையாது. இனிமே வருஷம் தரதுனால நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டேய் அரிசு உன்ற மாமன் கிட்ட போய் நான் பணத்தை ஆட்டி போட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த நம்பரை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுரு. ஆமா சரி நான் கிளம்புறேன் கவிதாக்கா. ஏக்கா இப்படி பாக்குறேன்? என் மகனுக்கு இவ்வளவு புத்தியான்ட்டு நான் பாக்குறேன்டா அரிசு. சோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்கும்போது இது வந்துச்சு கவி. அதனால தான் சொன்னேன். சரி நீ புலம்பிட்டு இருந்தியா அதனால. கவி அதுல நிறைய பூ வெரைட்டி எல்லாம் இருக்கு கவி. நிறைய வாங்கிக்கோ. நம்ம புல்லட் பாண்டி கிட்ட மட்டும் காசை ஆட்டி போட்டு சீக்கிரம் டக்குன்னு வாங்கிடு. சரிடா. ஆமாங்க, அவனோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி ஆஃபர்ன்றதுனால போயிட்டு 300 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க. எந்த பேஜஸ்லயுமே வந்து இவ்வளவு கம்மி